வெல்கம் டு மை சேனல். ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்காக ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. வீட்லேயே ஹோம் டெஸ்ட்டு கூட எழுதுவீங்க. ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் டெஸ்ட் எழுதிட்டு அதை நீங்கள் ஓனாக கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய மிஸ்டேக்ஸ் குறைச்சிட்ருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எந்தளவு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் சரியாக கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த நிலையில் இருக்கீங்க, எக்ஸாமுக்கு தேவையான அளவு மிஸ்டேக்ஸை நீங்கள் குறைவாக பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சின்ன அப்டேட் நம்ம சேனல் மூலமாக கொண்டு வந்திருக்கோம். என்னுடைய இமெயிலுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அது கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புகிற இமெயிலுக்கே உங்களுக்கு நாங்கள் திருப்பி சென்ட் பண்ணுவோம். அதன் மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது தெரியாத மிஸ்டேக்ஸ் கூட என்னென்ன மாதிரிலாம் எக்ஸாமில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸு கரெக்ஷன் பண்ணுவாங்க, எப்படிலாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் எழுதின ஒரு நல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது டெஸ்ட்டு மாதிரி எழுதணும். எந்த இயர் அப்படின்றத எங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் உங்கள் எக்ஸாம் டைமிங் எவ்வளவோ அந்த டைமிங்கில் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு மாதிரி ஒரு 2 பேஜ் 3 பேஜ் எழுதிட்டு அதை வந்து இந்த இமெயிலுக்கு அனுப்புங்க. பிடிஎஃபாக அனுப்புங்க, இல்லை ஃபோட்டோஸ் அனுப்புனாலும் பரவாயில்ல. பிடிஎஃபாக அனுப்புனா ஈஸியாக இருக்கும். பிடிஎஃபாக அனுப்ப தெரியாதவங்க ஏதாவது ஆப்ஸ் வேணும் அப்படின்னா அடோப் ஸ்கேனர் இல்லை பிடிஎஃப் மேக்கர் அது மாதிரி ஆப்ஸில் வந்து நீங்கள் எழுதியிருக்கிற இதுவை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம். நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு கொடுக்குறது மூலமாக அதுலேயே நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, ஒமிஷன் எவ்வளோ பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்து என்ன திருத்திக்கணும், உங்களுடைய இந்த கரெக்ஷன் மூலமாக நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்ஷன் பண்ண பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் எப்படிலாம் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்றது வந்து தெரிய வரும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி.